நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய் வந்து வசமா வந்து வீரா கிட்ட ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜயை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை வாங்கி தர போறாங்க நம்ம வீரா. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஜவுளி கடையில நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பொண்ண வந்து தனியா கூட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னா, நம்ம கண்மணி வந்து கார்த்தியோட கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக அங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸில அதாவது இந்த மயக்க மருந்தெல்லாம் கலந்து குடுத்து, அந்த டோர வந்து பூட்ட சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ண கூப்பிட்டு கேட்காங்க, "ஏய் உண்மைய சொல்லுடி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸில மயக்க மருந்து கலந்து குடுத்துட்டேன். அதுக்கடுத்து யாருக்கும் தெரியாம போயி, உன்னைய தான அந்த கதவ வந்து பூட்ட சொன்னேன். அப்படி இருக்கும்போது, எப்படி அந்த விஜி வந்து உள்ள போனான்? எனக்கு உண்மைய சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ அக்கா! நான் கதவ பூட்டவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வீரா வந்து வந்துடுறாங்க. வீரா வந்து இவங்க 2 பேர் பேசுறத வந்து அங்கிட்டு வந்து மறைஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கண்மணி கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "அக்கா நீங்களும் அந்த பொண்ணும் வந்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க 2 பேரும் தான் பிளான என்கிட்ட சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேருமே கூட்டாளி. நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த பிளான போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்தா. என்கிட்ட வந்துட்டு காச குடுத்தா. இந்தா இந்த வேலைய வந்து நீ பண்ண வேண்டாம். இந்த காச வச்சுக்கிட்டு போய்க்கோ. இந்த வேலைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கிட்டேன். உங்ககிட்டயும் சொல்லல. ஏன்னா நீங்க 2 பேர் தானே என்கிட்ட இந்த பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேருமே கூட்டாளி தான். உங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த பிளான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து யார்ட்டயுமே சொல்லல. சரி எப்படியோ நீங்க சொன்ன வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். அதுக்கடுத்து எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அதுக்கடுத்து இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அந்த பொண்ணு என்கிட்ட காச குடுத்துட்டு சொன்னது இதுக்கு தானா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வீரா வந்து அங்க நின்னு கேட்குறாங்கள. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கிது. ஓ! அப்படித்தானா? இவ வந்து இப்படி பிளான் போட்டிருக்காளா? எல்லாத்துக்கும் காரணம் கண்மணியும் அவளும் தான். ஆனா கண்மணி வந்து வேற ஒரு பிளான் போட்டிருக்கா. கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக தான் அவ வந்து இந்த மாரி பிளான் போட்டிருக்கா. கூட இருந்தே இந்த விஜி தான் வந்து கடைசியில கார்த்திய வந்து கவுத்துட்டா. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானா? விஜி தான் பிளான் பண்ணி ரூமுக்குள்ள போயிருக்கா. எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கரெக்ட்டா வந்து உண்மைய கண்டுபிடிச்சிடுறாங்க. விறுவிறுன்னு வேகமா போறாங்க. விஜய் வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி கடையில அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் விஜி இங்க வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா சொல்லுங்கக்கா எனக்கு வேலை இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு யாருமே இல்லாத இடத்துக்கு தர தரன்னு இழுத்துட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா எதுக்கா இப்ப என்னைய வந்து இப்படி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "ஏய் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாரி வீட்ல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? இனிமே வந்து உன்னோட நாடகம் பலிக்காதுடி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உண்மைய சொல்லு. நைட்டு வந்து கார்த்தியோட ரூமுக்கு நீ எதுக்கு போன?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அக்கா நான் சும்மா தான் போனேன். போன இடத்துல வந்து மச்சான் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு விஜி கடன்னு பார்க்குறேன். இல்லைன்னா கன்னத்துல பலாறு பலாருன்னு அரைஞ்சிருவேன். ஒழுங்கா உண்மைய சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்" சொல்லிட்டு, "எனக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு நீ என்னென்ன பண்ண எல்லாமே வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா உண்மைய சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து உண்மைய சொல்ற மாரி இல்ல. "இங்க பாரு இப்ப நீ உண்மைய சொல்லலைன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மைய சொல்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து திட்டுறாங்க. "அக்கா உண்மையாவே வந்து நான் அப்படிதான்க்கா பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து மச்சான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன்னா, அங்க வந்து வேற ஒரு பொண்ணு தான் கதவ பூட்டுறதா இருந்துச்சு. கண்மணி எல்லாமே பிளான் போட்டிருக்கா. ஆனா கடைசியில நீ பிளான் எல்லாம் மாத்திட்டு, நீ வந்து பிளான் பண்ணி உள்ள போய் இருந்திருக்க. உள்ள போய் இருந்துட்டு இந்த கல்யாணம் வந்து நிப்பாட்டிட்டு நீ தாலிய கட்டியிருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, இப்ப நீ உன் வாயாலேயே உண்மைய சொல்லிரு. இல்லைன்னா அன்னைக்கு வந்து நீங்க 3 பேர் சேர்ந்து பிளான் போட்டீங்கல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. அந்த பொண்ண கூட்டு வந்துட்டு உன்னையும் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா உன்னைய ஜெயில்ல அடைச்சிருவாங்க. அடுத்து காலம் பூரா களி தான் திங்க போற. எப்படி வசதி?" அப்படிங்கிற மாரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா அக்கா நான் உண்மைய சொல்லிடுறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயந்து போய் எல்லா உண்மையுமே வந்து நம்ம விஜய் வந்து சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.